ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை கோட்டாட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கம் சார்பில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடைபெற்ற தர்ணா போராட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டதாவது: புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். ஓய்வூதியர்களுக்கு 10 விழுக்காடு கூடுதல் ஊதியம் வழங்க வேண்டும். அரசு அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மாதம் 7,850 வழங்க வேண்டும். மருத்துவ காப்பீடு மனுக்களின் நிலைமைகளை கண்காணிக்கவும், மனுதாரர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் டிராக்கிங் சிஸ்டம் உருவாக்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். கமிஷன் பிடித்தம் செய்யும் காலம் 15 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டு காலமாக குறைத்தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நன்றாக படித்த வாலிபர்கள், இந்த தேசத்தில் படித்த ஏராளமான பெண்கள் ஆட்சியில அப்படியே செய்தால் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற நியாயத்தை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட தொகையை யாவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சங்கத்தின் சார்பாக என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் இங்கே சமர்ப்பிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் ஒவ்வொரு முறையும் எழுப்பிக் கொண்டே எழுப்புகிறோம். தேர்தல் காலங்களிலே ஏன் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கிறீர்கள்? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் நியாயமாக